வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் சேனல் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைப்பிங், எப்படி பைப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரஃபாக கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 டைப்பில் நான் இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரோப் வச்சு இன்விசிபிளாக நம்ம எப்படி பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக். லைனிங் ஃபேப்ரிக்கை இது வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு அப்படியே நிற்கும் அப்படிங்கிறதால மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வழவழன்னு இருக்கிற மாதிரி கிளாத்தாக இருந்ததுன்னா ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் நான் இப்போ வைக்கிற மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான இன்விசிபிள் பைப்பிங் ரெடி ஆகிடும். த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து இந்த பைப்பிங் த்ரெட் தேவை. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஃபுட்டர், அதாவது சிங்கிள் கைடுன்னு சொல்லுவோம்ல. ஸோ சிங்கிள் கைடு இந்த சைடில் இருக்கிற மாதிரி ரைட் சைடு கைடு, 2 சைடு கைடுமே இருந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம டர்ன் பண்ணி அடிக்கும் போது இந்த பக்கமாக போடுற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரே சைட்லேயே போட்டு அடிச்சிடலாம். ஸோ இந்த கைடும் இந்த ரோப்பை வச்சு தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் இதுக்கு பைப்பிங் கொடுக்குறதுக்காக ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக வந்து இந்த கிளாத்தை நம்ம கிராஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிராஸ் நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நெக் வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், கிராஸ் கட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது வந்து ரஃப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து ஒரு 8 இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவை இங்கேயும் அந்த 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு கிராஸ் வரும். இது வந்து கிரேப் மெட்டீரியல், அதனால ரொம்ப வழவழன்னு தான் இருக்குது. நான் கோல்டன் கிளாத் எடுத்தோம்னா நமக்கு வேஸ்ட் ஆகிடும். இது வந்து நான் ஜஸ்ட் வீடியோக்காக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் மற்ற மெட்டீரியல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். நான் அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் அடிஷ்னலாக இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்தீங்கனாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு பெரிய கிளாத்தாக நமக்கு கிடைக்காது ப்ளவுஸில் கட் பண்ணும்போது. பட் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இந்த பைப்பிங்க்கு வந்து நமக்கு ஒரே சிங்கிள் பீஸ் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 பீஸ் போதும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே ஸோ இது வந்து 2 ஒரே டைரக்ஷனில் இருக்குல்ல, இதை ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்து இப்படி போடணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த ஏ ஷேப் மாதிரி வரணும் ஜாயின் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவு எவ்வளோ இருக்கோ இதுவும் அதே அளவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சரி பாருங்கள், இங்கே கொஞ்சம் மேலே கீழே இருக்குன்றதால அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். சரி இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணி டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு 2 பீஸையும். பாருங்கள், நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த பீஸு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போது இந்த ஜாயின் பண்ண இடத்துல இருக்கிற இந்த குட்டியான அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்குள்ளே த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போலாம் ஒரு கைடு வருது, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு டர்ன் பண்ணுறது. பட் நான் அது மாதிரி எதுவும் போடலை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கைடு தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லிஃப்ட் பண்ணாலும், அந்த கைடை லிஃப்ட் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது. அதனால் நான் வந்து மாற்றலை. ஸோ எப்போவுமே இந்த ஸ்க்ரூ கலட்டி தான் போட்டுப்பேன். கலட்டிட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக ஸ்க்ரூ கலட்டாதீங்க, லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா அது கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ கைட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் த்ரெட் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஆல்ரெடி ஒரு க்ரீன் த்ரெட்டு போட்டு வச்சுருக்கேன், அதிலே தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அவ்வளோதான், மிடில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த த்ரெட்டை இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா த்ரெட்டு தனியாக வந்துடும். அதனால அப்படியே வச்சு தையல் போடணும். இல்லை நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு தையல் வந்து அந்த த்ரெட்டு மேலேயே விழுந்தாலும் ஓகே தான். நல்லா எட்ஜில் எந்த அளவுக்கு எட்ஜு போட முடியுமோ அந்த அளவுக்கு எட்ஜில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாத்தை, இந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, அதை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் இந்த த்ரெட்டை அப்படியே உள்ளே வச்சு ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி டைட் மட்டும் கொடுங்க. இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைட் தெரியும்ல. ஸோ அந்த டைட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் தையல் கரெக்டாக வரும். ஜஸ்ட் அப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணி கார்னரில் தையல். நம்ம அந்த சிங்கிள் கைட் மாட்டிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த தையல் கரெக்டாக அந்த எட்ஜில் தான் வரும்.
நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த கிளாத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு லூஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பவும் நம்ம இன்னொரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பைப்பிங் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்விசிபிளுக்கு இந்த மாதிரி பண்ணால் போதும். பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னலாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இருக்க மாதிரி விட்டுட்டு மற்றதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் மெயின் கிளாத் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக லைனிங்கில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா மெயின் கிளாத் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்தால் ஓகே. ஸோ கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பே மாறிடும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சு 1/4 இன்ச்சில் தையல் போட வேண்டியது தான். சிங்கிள் கைடு, சேம் சிங்கிள் கைடு. இப்போ எப்படி நம்ம ஓரத்தில் தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். இந்த பைப்பிங்கில் என்ன ப்ளஸ் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கை ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுவோம். அப்படிங்கிறதால நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுமோ அதே மாதிரி நீட்டாக இருக்கும். பட் ஒரு சில மெத்தடெல்லாம் வந்து நமக்கு நெக் இழுத்துட்டு வந்துடும். ஸோ ஷோல்டர் ஃபால் ஆகும். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் மெத்தடு. அதே மாதிரி இதை இழுக்காதீங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஷேப்பில் வச்சு தையல் போடணும். இப்போ இப்படி வந்துருச்சுல, வளைக்கும் போது வளைவு வரும்ல, வளைக்கும் போது ஜஸ்ட் இந்த கிளாத் தான் வளைக்கணுமே தவிர நீங்கள் இப்படி விட்டுட்டு இப்படியே நீங்கள் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. ஸோ வளையும் போதும் கரெக்டாக இந்த பைப்பிங் தான் நமக்கு கணக்கு. அந்த பைப்பிங் ரவுண்டாக இருக்கணும், அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஒரு லூஸ் வரும். அதை அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் வச்சு டர்ன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ லைனிங் கொடுத்து டர்ன் பண்ணலாம். லைனிங்க்கு வந்து நான் ஒரு ரஃப்பாக கிளாத்து தான் இருந்த லைனிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு பைப்பிங் வந்து உள்ளே இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி தையல் போட்டிருக்கிறோம். அது வந்து நமக்கு மேல் பக்கம் அப்படியே தெரியும். ஸோ அது மேலேயே நம்ம தையல் போட்டால் நமக்கு அழகாக கம்ப்ளீட் ஆகிடும். ஃபுல்லாக இது ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் நமக்கு சிங்கிள் கைடு தான் தேவைப்படும். நல்லா அதே மாதிரி கார்னரு இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு இப்படி பார்த்தா தெரியும் அந்த பைப்பிங் தனியாக நமக்கு வந்து அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. நாட்ச் கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் இந்த வளைவுலலாம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. கிட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. நம்மளோட பைப்பிங் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. வெறும் பைப்பிங் மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியும். இந்த தையல் போடும்போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பள்ளத்துலேயே போடுற மாதிரி போடணும். அதாவது இந்த ப்ளூ கிளாத் இருக்குல்ல அதுலேயே வர மாதிரி போடணும். முடியல அப்படின்னா நீங்கள் மேலே போட்டுக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த பள்ளத்தில் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு லுக் அழகாக கொடுக்கும். ஸோ நல்லா லைனிங் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த தையல் போடும்போது இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம கைட் சேஞ்ச் பண்ணிட்டு போடணும். பட் நான் இதே கைட்லேயே போட போகிறேன்றதால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஸோ பைப்பிங் வந்து அவ்வளோ நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சுற்றி தையல் போட்டு அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த தையல் போடும்போது நீங்கள் த்ரெட்டை கைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பைப்பிங் நீட்டாக இருக்குது அப்படின்னு.